அம்மா எங்க உனக்கு வீட்டுக்கு தானே போகணும். உனக்கு என்ன நைட்டு பூரா வெளியே சுத்தணுமா? சுத்தினா நல்லா தான் இருக்கும். என்ன? ஒண்ணும் இல்லை. ஏய், ஐஸ்கிரீம் ஏதாவது சாப்பிடுறியா? என்ன என்ன இல்ல, ஐஸ்கிரீம் ஏதாவது வேணுமான்னு கேட்டேன். சரி சாப்பிடு, போகும்போது வாங்கிக்கலாம். செம்ம கிளைமேக்ஸ்ல நல்லா இருந்துச்சுல? ஏன் மீனா யாரோட டிஸ்டர்பன்ஸுமே இல்லாம ஜாலியா நடு வீட்ல உட்காந்து ஹாப்பியா படம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேரம் முழிச்சுக்கிட்டு இருக்கேன்னு யாரும் கேள்வியும் கேட்க மாட்டாங்க. இப்படி விடிய விடிய படம் பார்த்தா கரண்ட் பில் யாரு கட்டுவாங்கிற கேள்வியும் கேட்க மாட்டாங்க. சுத்தி சுத்தி இப்ப நீங்க எங்க வரிய பாத்தீங்களா? அந்த வீட்லயே இருக்கலாம்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கியே, கர்ந்தா இப்பெல்லாம் நடக்கும். நடக்காதுதான். நம்மளோட வீடு மீனா, ஜாலியா படம் பார்க்கலாம். தோணும் போது தூங்கலாம், தோணும் போது எந்திரிக்கலாம், தூங்காம கூட இருக்கலாம். நைட்டு கண் முழிச்சு உட்காந்து படம் பாக்குறது, இப்படி பாப்கார்ன் ஊட்டி விடுறது, இப்படி வந்து ரொமான்ஸ் பண்றது, இதெல்லாம் நல்லாதான் இருக்கு. அப்ப எது நல்லா இல்ல? இழுத்து போத்திக்கிட்டு முகத்துல வெயில் படாத மாதிரியே தூங்குவியல்ல, அது நல்லா இல்ல. செய்யாது செய்யணும் லிஸ்ட் கொடுத்து என்னைய சமைக்க சொல்லுவியல், நல்லா இல்ல. வழக்கம் போல் நம்மளோட செந்தில் மீனா கிட்ட தனி கொடுத்தா வந்தது எவ்வளோ சௌரியம் பற்றியா? அப்படிங்க மீனா என்ன தான் இருந்தாலும் எல்லா பொறுப்பையும் என் தலையில் வச்சுட்டீங்க. இதை என்னால் ஆஃபீஸ் வேலையும் பார்த்துட்டு வீட்டு வேலையும் பார்க்க முடியல. அதனால தான் நான் நம்ம வீட்டுக்கு போகலான்னு நினைக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் தான் இதெல்லாம் நடக்கும். ஆனால் நம்ம வீட்டில் இருந்தால் எப்போதும் சந்தோஷம்.